நம்முடைய ஒழுக்கம் என்பது நம் கையிலே இல்லை. ஒழுக்கத்தை மீறிவிட்டு, ஒழுக்கத்தை உடைத்துவிட்டு நிம்மதியை எதிர்பார்த்தால் நீ உன்னை ஏமாற்றுகிறாய் என்ற அர்த்தம். ஒழுக்கத்தை மீறுகிறவனுக்கு நிம்மதி வராது. நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள், தர்ம எல்லைக்குள்ளே நடக்கிறவனுக்கு வாழ்க்கை நிம்மதிதான். சில பேர் என்னை கேட்பார்கள், அப்படின்னா அவர் லஞ்சம் வாங்கினாரே, இவர் வாங்கினாரே, அவர் அவங்க நல்ல வீடு கட்டி வச்சிருக்காரே. அவர் வீடு கட்டினது தான் உனக்கு தெரியும், அவர் நிம்மதியாக இருக்கிறான் என்று உனக்கு தெரியுமா? நிம்மதி என்பது வீட்டிலேயும் காரிலேயும் மெத்தையிலேயும் ஏசியிலேயும் இருக்கிறது என்று நினைத்தால் நீங்கள் பாவங்கள், ஏமாந்து போனீர்கள் என்று அர்த்தம். அத்தனையும் போய் அதற்குள்ளே இருந்து கொண்டு பெரிய மாளிகை கட்டி, பெரிய மாபிள் போட்டு, பெரிய மெத்தை போட்டு, ஏசி போட்டு அதில் ஏறி படுத்து நித்திரை இல்லாமல் கிடக்கிறவர்களே எனக்கு தெரியும். சும்மா துண்டை இப்படி உதறி போட்டு கிடக்கிறானையா ஆண்டு குரட்டை விடுறான். ஏன்? அவன் மனதிலே நிம்மதி வந்து விட்டது, உன் மனதிலே நிம்மதி இல்லை. ஆகவே நிம்மதி இல்லை வேண்டும் என்று கண்டால் ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழுங்கள். ஒரு காலத்திலே அந்தணர்கள் கடல் தாண்டி போகக்கூடாது என்று சட்டமே வச்சுட்டார்கள். அது இப்ப நாம சொல்லப்படாது என்றால் போக வேண்டி வந்துட்டது, போக வேண்டி இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், நீ உன் இடம் விட்டு விலகினாலே ஒழுக்கம் தவற வேண்டி வரும். ஒழுக்கம் என்ற ஒன்றே பல பேர் நினைப்பீர்கள், ஒழுக்கம் என்பது ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்வது, இதுதான் ஒழுக்கம். காலையிலே 2 துண்டு பான் தான் சாப்பிடுவேன் என்று ஒரு நியதி வைத்திருக்கிறாயா? 2 துண்டு பானை நீ நெடுக சாப்பிட்டால் ஒழுக்கமானவன். சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு ராத்தல் தின்னுவான், ஒரு நாளைக்கு ஒரு துண்டு தின்னுவான். இதுவும் ஒழுக்கமின்மைதான். பல பேருக்கு அது தெரியவில்லை. காலையிலிருந்து அரை மணி நேரம் படிப்பேன் என்று ஒரு முடிவு எடுக்கிறாயா? தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க படிக்கிறாயா? நீ அதில் அந்த விஷயத்திலே ஒழுக்கமான. ஒழுக்கம் என்பது தொடர்ந்து நிகழ்வது, ஒழுகுவது. அப்ப ஒரு கெட்ட செயலையும் அப்படி செய்யறான் தானே, தொடர்ந்து அவன் ஒழுக்கமானவனா என்று கேட்டால், ஒழுக்கம் என்பது உயர்ந்தவர்களிலே இருந்து வர வேண்டும். இப்ப வீடு ஒழுகுது என்கிறோமே, மேலே இருந்து கீழே வர வேண்டும். உயர்ந்தவர்கள் கடைபிடிக்கிற வாழ்க்கையை பார்த்து அதை தொடர்ந்து ஒருவன் ஒழுகினால் அது ஒழுக்கம். என்னுடைய ஒழுக்கம் என்ன என்பதை என்னுடைய பாட்டனுக்கு பாட்டனான திருவள்ளுவன் வகுத்து தந்து விட்டு போயிருக்கிறான். அதன்படி வாழ். நீ வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை வெற்றியாக வரும். இல்லாவிட்டால் என்னவென்று கேட்டால், இந்த ஒழுக்கம் என்றால் என்ன என்பதற்கு பரிமேலழகர் திருக்குறளுக்கு உரை எழுதுகிற பொழுது சொன்னார், கடவுளுடைய அங்கம் என்றார். கடவுளுடைய அங்கம். இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த கடவுளுக்கு உடம்பு எது என்று கேட்டால் இந்த உலகம்தான் உடம்பு. அதனாலே தான் கடவுளை காண வேண்டுமா, உலகை அவதானித்து பார். உலகத்தில் இருந்துதான் கடவுளை நீ பிடிக்க முடியலாம். ஆகவே உலகத்தை எப்படி உடம்பை கொண்டு ஒரு உயிர் கணிக்கப்படுகிறதோ அப்படி உலகத்தை கொண்டுதான் கடவுள் கணிக்கப்படுவான். கடவுளுக்கு இந்த உடம்பு தான், உலகம்தான் உடம்பு. நீ எப்பொழுது இந்த ஒழுக்கமாகிய இந்த கடவுளுடைய அந்த இயற்கை இருக்கிறதே, அந்த இயற்கை என்ற அந்த ஒழுக்கத்தோடு நீ எப்பொழுது முரண்பட போகிறாயோ, கடவுளோடு நீ முரண்பட போகிறாய். மறந்து போகாதீர்கள். இயற்கை என்கின்ற ஒழுக்கம் இருக்கிறதே, அதை நீங்கள் மோத போகிறீர்களா? அது உங்களோடு மோதும், சந்தேகப்பட வேண்டாம். வாழ்க்கையிலே நாங்கள் படுகிற ஒவ்வொரு துன்பத்துக்கும் கொஞ்சம் ஆழ சிந்தித்து பாருங்கள். எங்கோ இயற்கையோடு நாங்கள் முரண்பட்டிருப்போம், எங்கோ இயற்கையோடு முரண்பட்டிருப்போம். அந்த முரண்பாடு தான் நம்மை அழிக்கும். அப்ப கடவுள் இயற்கையோடு ஒழுக்கத்தோடு முரண்படுகிறோம் என்றால் கடவுளோட உடம்போடு போய் நாங்கள் மோதுறோம் என்று அர்த்தம். என்ன, ஒருத்தன் வந்து குத்தினா நான் விடுவேனா? அவனை திருப்பி அழிக்க வேண்டும் என்று நினைப்பேன் அல்லவா? இயற்கை அப்படி அழிக்கும். அப்ப ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், அப்படி இயற்கை அழிக்கிறது, இயற்கை தான் கடவுள் என்றால் கடவுளும் அப்ப நம்ம மாதிரி தானா? நாங்கள் அவருக்கு ஒரு தீமை செய்தோம், அவர் நம்ம அழிப்பாரா என்று கேள்வி வரும். அதற்கு திருவள்ளுவர் பதில் சொல்லுகிறார். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்று ஒரு குறள் திருக்குறளிலே. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். என்பில்லாத புழுவை வெயில் வந்து எப்படி சுட்டுக் கொள்கிறதோ அப்படி அன்பில்லாதவனை அறம் சுட்டுக் கொள்ளும். இதுக்கு பரிமேலழகர் ரொம்ப கஷ்டப்பட்டு உரை எழுதுகிறார்கள். என்றால் அவருக்கு இந்த கேள்வி வருகிறது, கடவுளும் அப்படித்தானா, அப்ப நம்ம மாதிரி தானா, தர்மமும் அப்படித்தானா, பிடிக்காதவனை சுட்டு விடுமா என்று கேட்டால் அதுக்கு அவர் பதில் எழுதுகிறார். இந்த புழு இருக்குது பாருங்கள், புழு எங்க புழுக்கள் பெரும்பாலும் இருக்கும் என்றால் இருட்டுக்குள்ளதான் இருக்கும். அதனாலதான் வீட்டை வெளிச்சமா வச்சிருக்க வேணும் என்று பழைய காலத்து சட்டம். இப்ப பிளட்ஸ்ல இருக்கிறவர்களுக்கு அது சொல்லப்படாது. ஏன்னா எங்கேயாவது வெளிச்சம் வந்தா சந்தோஷம் என்று நினைச்சு கொள்ள வேண்டியதுதான். இயற்கை வெளிச்சம் இருக்கிறதே, அது கிருமிகளை தானாக கொள்ளும்.
ஆகவேதான் வீட்டை சுத்தப்படுத்துறது, துப்புரவாக்குவது, கூட்டுவது இதெல்லாம் எப்பவும் செய்து வெளிச்சம் பட விட வேண்டும். இந்த புழுக்கள் எப்பவும் இருட்டிலே போய் மறைந்து கிடக்கும். இப்ப சூரிய வெளிச்சம் வருகிறது என்று வையுங்கள். இந்த சூரிய வெளிச்சம் இந்த புழுவை கொல்லும் என்று திருவள்ளுவன் சொன்னானே, பரிமளர் சொல்லுகிறார், இந்த வெளிச்சம் வர்ற பொழுது இந்த புழுவை கொல்ல வேணும் என்று நினைச்சு கொண்டா வரும். வெளிச்சத்துக்கு அப்படி ஒரு விருப்பு வெறுப்பு கிடையாது. புழுவை கொல்ல வேணும் என்று வெளிச்சம் நினைக்காது, அது ஒளி கொடுக்க வரும். இந்த புழு என்ன செய்யும்? வெளிச்சத்தை கண்டோனே அதான இருட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அது புழுவுக்குரிய குணம். அப்படிக்கான புழுக்கள் இருக்கிறோம் நாங்கள். இருட்டுக்குள்ளே மரத்துக்குள்ளே இருக்கிறவன் பாருங்க, அரை ஒளி வந்தோனே அவனால சும்மா இருக்க முடியாது. அவனா இந்த புழு பாருங்க, வெளிச்சம் வந்தோனே தானா நெளிஞ்சு 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 வெளிச்சத்துக்குள்ள போகும். போய் அந்த வெயிலாலே சுடுபட்டு சாகும். அந்த வெயிலாலே சுடுபட்டு சாகும். வெளிச்சம் போய் இந்த புழுவை கொல்ல வேணும் என்று தேடி போறது இல்லை, அது தன்பாட்டுக்கு வர்றது போல வரும். இந்த புழு இருக்க முடியாம இந்த வெளிச்சம் வந்துட்டு அதற்கா பாப்ப முடியும், இப்படி இப்படி கிட்டடியில போய் அந்த வெளிச்சத்தில் இருக்கிற சூடு அந்த புழுவை சுட்டோன செத்துப்போம். இது போலத்தான் மரத்தின் வழி நிற்கிறவர்கள் அறத்தை கண்டவுடனே வலிய போய் கொழுவுவார்கள். வலிய போய் கொழுவுவார்கள், கொழுவி தாங்களே இறப்பார்கள். இதுதான் சத்தியம். என்ன பொறுத்தவரை ராமன் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கதை இருந்தால் போதும். வரலாற்றிலே அப்படி ஒரு மனிதனை தேட வேண்டாம். அவன் இலக்கியத்திலே நமக்கு எத்தனை செய்தியை அவன் சொல்லிவிட்டு போகிறான். எங்கேயோ இருந்த ராமன் காட்டுக்கு சும்மா போனவன், அது குடும்ப பிரச்சனை, காட்டுக்கு போனவன். பாருங்க, இந்த புழு அங்க இலங்கையில இருந்த புழு, அதால இருக்க முடியல. ஏதோ ஒரு விதத்துல ஒரு புழு இன்னொரு புழுவை தட்டி விட்டு அது இங்க இருந்து போய் அந்த புழுவுக்கு சொல்லி அந்த புழு இந்த மனிதனால கொல்லப்பட்டது. இதுதான் இயற்கை. அறம் இருக்கிற பொழுது மரம் உள்ளவன் வலிய போய் தேடி தேடி அதோடு மோதி அழிவான். மறந்து போய் விடாதீர்கள். இப்ப பரிமளருக்கு இன்னொரு சந்தேகம் வருகிறது. இந்த புழு போய் அப்படி கொல்லுதே, அந்த சாகுதே, இப்ப கொன்றது எது? நாங்கள் நினைக்கிறோம் வெயில் பட்டு புழு செத்து விட்டது என்று பொதுப்பட சொல்லி விடுகிறோம். வெயிலுக்கு ரெண்டு குணம் இருக்கிறது. வெயிலுக்கு ஒளி ஒரு குணம், சூடு ஒரு குணம். ஒத்துக்கொள்றீங்க தானே? வெயில் என்றால் அதுல ஒளி இருக்கும், சூடு இருக்கும். இப்ப இந்த புழுவை கொண்டது எது? ஒளி கொள்ள இல்லை, சூடுதான் கொன்றது. ஆனா பொதுவா நாங்க கண்ணுல பார்க்கிற பொழுது ஒளி தெரியுமே தவிர சூடு தெரியாது. வெயில காணுகிற பொழுது வெளிச்சத்தை காண்போமே தவிர சூட்டை காண்போமா? தொட்டாத்தான் சூடு தெரியும். தூரத்தில் பார்த்தோன்னா வெளிச்சம் வருகிறது, புழு வந்தது, செத்து போச்சு என்கிறோம். உண்மையிலே என்னவென்றால் அந்த வெளிச்சம் சுடையிலே வெளிச்சத்துக்குள்ளே மறைபொருளாக இருந்த சூடு சொட்டு தான் புழு செத்துது. அதுபோல அறத்தை மீறினவனை கொல்றதுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நிகழும். இது இந்த நாடு எல்லாருக்குமா சேர்த்து நான் சொல்றது. அறத்தை மீறுகிறவனை கொல்றதுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நிகழும். நாங்க அந்த சம்பவம் தான் அவனை கொண்டுட்டு நினைப்போம். சம்பவம் கொல்வதில்லை. சம்பவத்துக்குள்ளே சூடு போல, வெளிச்சத்துக்குள்ளே சூடு போல இருக்கிற அறம் கொல்லும்.